அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு கிரகண யோகம் என்று அழைக்கக்கூடிய, ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. இந்த நிகழ்வு சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாகவே நடந்துட்டுருக்குங்க. நான் நினச்ச விஷயங்கள் ஒன்று, இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் ஒன்று, கை கெட்டினது வாய் கெட்டல, எல்லாமே நெகட்டிவாகவே நடக்குது. டோட்டலாக வேறு மாதிரி நான் ஒன்று நினச்சி பண்ணால், ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் டோட்டலாக எனக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குதுங்க. கூட இருக்கிறவங்களே எனக்கு எதிரியாக மாறிட்டாங்க. துரோகத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை அப்படிங்கிறது, நிறைய பிரச்சனைகள். கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் கூட எனக்கு ஃபேவராக நடக்கணும்னு நினச்சா அது கூட எனக்கு எதிர்மறையாக திரும்பிடுச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான சில விஷயங்கள். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் கேதுவுடைய நிகழ்வுகள், கேதுவுடைய பயிற்சி. ஸோ கேது பகவான் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ அதே நேரத்தில் அந்த சூரியன் அந்த இடத்துக்கு பயிற்சி அடையும் போது அது ஒரு கிரகண யோகம் அப்படிங்கிறது. இருள் கிரகத்தை சூரியனுடைய வெளிச்சம் பட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை ரீதியாக வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. செய்யாத தப்புக்கு தேவையில்லாமல் ஒரு சில தண்டனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டேங்க. இந்த பாதிப்புகள் என்ன நடந்துட்டுருக்குன்னா, நான் வேலை செய்ய விடாமல் என்னை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டுச்சு. புதுசாக ஏதாவது வேலை தேட போனாலும் அந்த இடத்துலையும் சில பிரச்சனைகள், கூட வேலை பார்க்குறவங்களே எனக்கு தேவையில்லாமல் நெகட்டிவான சில எதிர்ப்புகளை தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. உயர் அதிகாரிகளும் என்னை சரியான விதத்தில் புரிஞ்சிக்கிறதில்ல. எல்லாமே டோட்டலாக ஆப்போசிட்டாகவே நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இதெல்லாம் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லோரும் என்னுடைய திறமையை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த திறமைக்கு உகந்த ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல, அதுக்கு உண்டான பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல. ஸோ வேலை சரியான விதத்தில் எனக்கு அமையவே மாட்டேங்குதுங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அல்லது புதிய வாய்ப்புகள் ஏதாவது என்னை தேடி வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வேலையில் இருக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும்னு தெரியலைங்க. ஸோ புதுசாக ஒரு வேலையை தேடி வச்சுக்கணும், அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபேவராகவே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள், இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இணைவுகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போதுங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரதுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள இருந்த அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகுங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேயே அமையுங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது, ஸோ தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பித்தவங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. சம்மந்தமே இல்லாமல் சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகளை மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்வுகள், அதாவது நமக்கு இது அதிர்ஷ்டம், இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த பிஸ்னஸை வச்சு நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த பிஸ்னஸை இன்றைக்கி நடத்தவும் முடியாமல், அதை விட்டுட்டு வெளியும் வர முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டாங்க. இதனால் கூட இருந்தவங்களுடைய துரோகம், கூட்டாளிகளோட பெரிய பாதிப்புகள், கூட்டு தொழிலினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வில்லங்கங்கள், அதில் வந்த நஷ்டங்கள், கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல, வாங்கின இடத்துல கொடுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்ருக்கான். இந்த தொழிலை விட்டு வெளியே வந்துடலாமா, அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாக்கியஸ்தானத்தில் அதாவது சூரிய பகவானோட இணைவுகள் வரும்போது, சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது என்னென்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுப்பாருங்க. இது வரைக்கும் அந்த பிரச்சனை இது நானாக பண்ணது இல்லைங்க, யாரோ செஞ்ச சதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
வம்பு வழக்கு பிரச்சனைகளோ, ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஒரு லீகல் இஷ்யூ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பார்ட்னர்ஸை டோட்டலாக விலக்கிட்டு புதிய பார்ட்னரை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படி இல்லையா, இனிமேல் பார்ட்னர்ஷிப்பே ஆகாதுங்க, இந்த தொழில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சொந்தமாக எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இந்த காலகட்டங்களில் பண்ணதுனால தான் இதை நம்மளால் சரி பண்ண முடிஞ்சுது, நம்மளுடைய இழப்புகள்லேருந்து வெளியே வர முடிஞ்சுது அப்படிங்கிறத எடுத்து உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் பாக்கியம், திருமணம் அப்படிங்கிறது எப்போ தான் நடக்கும்? ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய அலைன்ஸ் பார்த்தாச்சுங்க, பார்க்குற இடம் எல்லாமே கரெக்டான விதத்தில் ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுதுங்க. எல்லாம் ஓகேங்க, திடீர்னு தோஷம் இருக்கிற ஜாதகம் இல்லைங்க, இது அலைன்ஸ் செட் ஆகாது, ஏன்னா இவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு தோஷம் இல்லை, பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. கல்யாணம் அப்படின்னு நடந்ததுன்னா அதோட பாக்கியசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. ஸோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும். காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கை கூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். லவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது யோகம். ஏன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் வரைக்கும் ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம், செகண்டாக ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, அந்த லைஃப் எனக்கு நல்ல விதத்தில் போகுமா, ஏன்னா ஆல்ரெடி நான் பட்ட கஷ்டங்கள் போதும், இதுக்கு மேலே எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், இரண்டாவது திருமணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அந்த பாக்கிய ஸ்தானத்தில், ஏன்னா எனக்கு கிடைச்சதே என்னை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இந்த கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்களை கொடுத்துருக்கோம். அந்த நிகழ்வுகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. எதெல்லாம் பிரச்சனையை நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகுங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. திருமணம், அதாவது திருமணமான நபர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது என்னதான் பண்ணுறோன்னு தெரியலைங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோங்க. நான் ஒன்று சொன்னால் மனைவி ஒத்துக்க மாட்டேங்க, மனைவி ஒன்று சொன்னால் கணவர் ஒத்துக்க மாட்டேங்கன்னு சொல்லி கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. லவ் பண்ணுறவங்க மத்தியிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதே நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூடயே இந்த மாதிரி சில பிரச்சனைகள். என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க, நான் எது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு இன்றைக்கி 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னே தெரியல, எந்த தப்புமே பண்ணலான்னு இன்றைக்கி நான் மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஏற்படும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது டோட்டலாக அவங்கள விட்டு விலக போகுதுங்க. ஏன்னா எதுக்குமே இல்லைங்க, செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை, நான் தான் இந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கார்னர் பண்ணி இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு இன்னைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னென்னு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது, வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வர்றதுக்கு தேவையில்லாமல் லீகல் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சொத்துக்கள் எங்கள் கைக்கு வருங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்குங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை ஏற்படும். தகப்பன் வழி தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. ஸோ அப்பா வழி சொத்துக்கள் ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க, அந்த சொத்துக்கள்லாம் கோர்ட்டு கேஸில் இருக்குது, பங்காளிகள் மூலமாக சில கேசஸ் எல்லாம் நடந்துருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, காதலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோ, பார்ட்னர்ஷிப் மூலமாக இருக்கக்கூடியதோ அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எப்படி சூரியனை கண்டு பனி விலகுவது போல் அந்த சூரியனுடைய பெயர்ச்சி நடக்கும்போது 9ஆம் இடத்துல அந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் பெயர்ச்சி நடக்கும்போது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தும் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமாக உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஹெல்த்தில் நல்ல ஒரு
அதாவது இது வரைக்கும் இருந்தும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுப்பீங்க. உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. உணவு பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுங்க. அடுத்ததாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வியில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. கல்வி ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அந்த இடத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் மத்தியில் இருந்தோ அல்லது உங்ககிட்ட இருந்தோ நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றுறதுக்கோ அல்லது ஒரு காலேஜ்லேருந்து அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு வேறு ஒரு காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்வியில் நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது வரும். இது வரைக்கும் கல்வியில் நாட்டம் இல்லாமல், அதாவது கல்வியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட அந்த ஸ்டடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் வாழக்கூடிய வாழ்க்கையே வேறங்க. கடனால் இன்றைக்கி நான் பட்ட அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் ஏராளங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கி அந்த கடனுக்கு இன்றைக்கி வட்டி கட்டி, வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. அதனால வரக்கூடிய வருமானங்கள் மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது, இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாக போயிடுது. இந்த பண பிரச்சனைகள் எப்படியாவது தீர்க்கணும்னு நினச்சி நிறைய லோன் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டேங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட உதவி அப்படிங்கிறது கேட்டுட்டேன். எனக்கு எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுனால அதை விற்பனை செஞ்சு அது மூலமாக சில பெனிஃபிட் அப்படிங்கிறது அடைவீங்க. ஃபேமிலி ரிலேட்டடில் யாராவது உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.